எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க, எத்தனை எழுதியிருக்கீங்க, எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது, அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம். என்னோட பேசுவது போலவே இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்குது. வணக்கம். இன்று பிறந்தநாள் காணுகின்ற மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என்று பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய உலக நாயகனாகிய திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளில் தன்னுடைய ரசிக பெருமக்களை, குறிப்பாக அவர்களை பூரா என்ன அப்படின்னா சமூக பணி செய்ய வைத்த பெருமை இவருக்கு தான் உண்டு. இரத்த தானம் தருகின்ற நாளாக மாற்றினார்கள். நவம்பர் 7 நமக்கு இவருடைய பிறந்தநாளும் சர்சி ராமன் அவருடைய பிறந்தநாளும் ஞாபகம் வரும். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. இவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இவரும் இரத்த தானம் பண்ணுவார். லட்சக்கணக்கான இவருடைய ரசிகர்களும் இரத்த தானம் பண்ணுவாங்க. அது மட்டுமில்லை, உடல் தானம், கண் தானம் என்று எல்லாவற்றையும் ரசிக மன்றத்தை நற்பணி மன்றங்களாக மாற்றிய பெருமை இவருக்கு தான் உண்டு. இவருடைய வரலாறை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். பரமக்குடியில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் சீனிவாச ஐயங்கார். இவரோட உடன் பிறந்த சகோதரர்கள் 3 பேர், சகோதரி ஒருத்தவங்க. அதில் இப்போ சாருஹாசன் அவர்கள் இந்த வயதில் நடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி அடுத்தவர் சந்திரஹாசன். அவருடைய சகோதரி ஒருத்தவங்க மருத்துவராக இருக்கிறாங்க. பெரிய குடும்பம். அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே நடிகர்களாக இருக்காங்க. அவங்களுடைய 2 புதல்வியாரும் திரையுலகில் கலக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ எல்லா பெருமைகளும், அதாவது சினிமாவை இன்னொரு படி வேறொரு இடத்துக்கு கொண்டு போகணும் தமிழ் திரையுலகத்தில் நினச்ச ஒரு பெரிய பெருமை இவருக்கு உண்டு. இன்னொரு சிறப்பு என்னென்னா, 2003 விருமாண்டி படம் தயாரித்தப்ப, அதாவது அது முதல்ல சண்டியருங்கிற பேரில் தயாரித்தப்ப, நான் அவரோட அந்த திரைக்கதை எழுதுகிறப்ப அவர் எழுதினார், நான் கூட இருந்தேன். அப்போ இருந்து இன்றைக்கு 2020 17 ஆண்டு கால நட்பு எனக்கு. அத்தனை ஒரு பெருமையும் மகிழ்வுடையவர். நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ சமீபத்தில் அமெரிக்க நாட்டினுடைய ஃபெட்னா, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் அசோசியேஷன், வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் தலைவர் கால்டுவெல் அவர்கள் எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி ஏற்பாடு பண்ணார். அதில் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளின்படி அதில் அதில் கலந்துக்கிட்டார். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் சொல்கிறார், அமெரிக்காவில் அதனுடைய செயலாளர் அவரை காமிச்சு, இவர் ஆண்டிப்பட்டியில் பிறந்தவர், ஆனால் அமெரிக்காவில் ஒரு தமிழ் இருக்கையை 10 கோடி ரூபா கொடுத்து உருவாக்கியிருக்கார் அப்படின்னு சொன்னார். உடனே கமல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் மனதிலையும் தமிழ் இருக்கை 2 இருக்குது. ஒன்று பேராசிரியர் ஞானசம்பந்தன், மற்றொன்று கவிப்பேரரசு வைரமுத்துனார். உண்மையிலே எனக்கு ரொம்ப மெய்சிலுத்து போச்சுங்க. ஏன்னு கேட்டால், அத்தனை பெரிய உள்ளம் கொண்டவர் அவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அருமையும் பெருமையும் பார்க்கணும். எப்பவும் புதுமை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர். இப்போ கூட பாருங்கள், பிக் பாஸ் 1, 2, 3 இப்போ 4வது சீசன் வந்துருச்சு. 4லையும் அவருடைய பேச்சும் துணியும், இந்த சனி ஞாயிறு அந்த டிஆர்பி ரேட்டிங் அப்படி இப்போது உயரத்துக்கு போகுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவர் தாங்க. மற்ற நாட்கள்லாம் மற்றவங்கள காட்டுறாங்க, அன்றைக்கி தான் வர்றார் அவர். சனி ஞாயிறு 2 நாள் வர்றார். இந்த ஆண்டு ஒரு புதிய முயற்சி பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார். ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அது. அவர் ஒரு எழுத்தாளர், நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் என்று எல்லா முகமும் கொண்டவர். அத்தனை முகங்களுக்கு மேலாக மனிதாபிமான முகமும் கொண்டவர் அவர். அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு. இப்போ இந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்குமான அந்த நட்பை பற்றி சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வேணால் உடல்னு வச்சுக்கலாம், என் குரல் அவர் தான் அப்படின்னார். சொல்லிவிட்டு அது எப்படி, அதை நீ ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். உடனே சொன்னார், தேவர் மகன் படத்தில்
சாந்து பொட்டு சந்தன பொட்டுங்கிற பாட்டுக்கு முன்னாடி கமல் பாடிக்கிட்டே கம்பு சுற்றுவார். அப்படி சுற்றிட்டு டக்குன்னு சாந்து பொட்டு சந்தன பொட்டுன்னு எஸ்பிபி ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறப்ப அவர் என்ன பண்ணாரா, இந்த கம்பு சுற்றி இருக்காருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படின்னு இழைச்சிக்கிட்டே பாட்டு ஆரம்பித்தாராம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், எப்போ கமல் குரல் ஆரம்பிக்குது, எப்போ எஸ்பிபியினுடைய குரல் ஆரம்பிக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். உதாரணமாக விக்ரம் படத்தில் அந்த கட்டிக்கவா ஒட்டிக்கவா அப்படின்ட்டு வனிதா மணி அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கிறப்ப எந்த நேரத்தில் இவர் உள்ளே வந்தாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய தெலுங்கு குரல் பூரா எஸ்பிபி தாங்க. இத்தனை பெருமையுடையவர், மக்கள் நீதி மையத்துடைய மிக ஒப்பற்ற தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தர் அதில் எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நான் கூட கேட்டேன், அரசியல் பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டேன். அழகாக சொன்னார், இதுவரை மற்றவர்கள் பேசின எழுதின வசனத்துக்கு பாட்டுக்கு வாயச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்னுடைய சொந்த சிந்தனையில் நான் ஒரு புதிய இதை உருவாக்க இருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொன்னார். சாதித்து காட்டுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குங்க. ஏன்னு கேட்டால், அவர் எந்த முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அந்த முயற்சி அதற்கு அவருடைய உழைப்பு அப்படிப்பட்டது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னா அது அவருக்கு தான் சொல்லலாம். ஹேராம் படத்தை பற்றியும் அன்பே சிவப்படத்தை பற்றியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த 2 படம் கட்டாயம் இருக்கும். அப்படியான 2 தயாரிப்புனா சாதாரண தயாரிப்பு இல்லை. ஹாஜி கமல் இன்டர்நேஷ்னல் படங்கள் எல்லாமே அத்தனை பெருமையுடையதாக இருக்கும். இப்போவும் கூட அடுத்த படம் ஒன்று விரைவாக லோகேஷ் கனகராஜனுடைய டைரக்ஷனில் வெளிவரப்போகுதுன்னா அத்தனை சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார். கமல் அவர்களுடைய இந்த உழைப்பு அவருக்கு பெருமற்றியை தரும். அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து தமிழ் திரையுலகிற்கும் தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். ஊடக நாயகன் கமல் அவர்கள் வாழ்க. அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து